ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை, ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சட்னி ரெசிபி பார்க்கலாம். செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வேர்க்கடலையை நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் தோலை நீக்கிட்டு கூட எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் தோலோட கூட சட்னி அரைக்கலாங்க. இது ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்போ தோலை நீக்கி எடுக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்காதீங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தால் போதுங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆறி வரட்டுங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பூண்டு, மிளகாய், வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம ஆற வச்ச வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்குங்க. நீங்கள் தோலோட கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 மூடிக்கு கம்மியாக தேங்காய் துருவிட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் தேங்காய் பார்த்தீங்கன்னா இலசான தேங்காவாக சேர்த்துங்க. ரொம்ப முத்தின தேங்காவாக சேர்க்காதீங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப சேர்க்குறேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் கொரப்பாக திரியாக இருந்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட போய் புளியும் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேங்க. இப்போ சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம், தண்ணியாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டி 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தில் கொஞ்சமாக, கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. சட்னி கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இட்லியோட இந்த வேர்க்கடலை சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.